அல்லாஹுடைய அனுமதியின் கருணையினாலே இன்றைய ஃபஜ்ருடைய தொழில் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அந்த ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 31, 32, 33 ஆகிய இந்த 3 வசனங்களிலே தான் யார் என்பதையும், மனிதர்கள் யார் என்பதையும், மலக்குகள் யார் என்பதையும் சுருக்கமாக சில விஷயங்களை உள்ளடக்கி இந்த வசனங்களிலேயே அல்லாஹ் பேசுகின்றார். என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அதாவது குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, ரத்தங்களை ஓட்டக்கூடிய, குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு இனத்தை உருவாக்கப் போகிறாயா என்று சொல்லி மலக்குகள் எதிர்கேள்வி கேட்டார்கள் என்கிற செய்தியை முந்திய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தந்ததை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில மலக்குகளுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் எடுக்கின்றான். மாணவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, தான் யார் என்பதையும், தான் படைக்கப் போகிற மனிதனின் தன்மைகள் என்ன என்பதையும் சொல்லித் தருகின்ற முகமாக மலக்குகளுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் எடுக்கின்றான். இந்த பாடம் எடுக்கின்ற செய்திகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்றான் பாருங்க, وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِن كُنتُمْ صَادِقِينَ. பூமியில நான் படைக்க போகிற மனிதனை பார்த்து நீங்க குழப்பம் விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ் சொல்றான், நான் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்து விட்டேன். பூமியில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தேன். உதாரணமா, ஒரு வேப்ப மரம்னா இது வேப்ப மரம், கடல்ல ஒரு மீன், இந்த மீனுக்கு இது மீன், இது இன்ன பெயர். ஒரு புழு, இது இன்ன புழு, இந்த புழுவினுடைய தன்மை இன்னது. ஒரு பறவை, பறவைன்னா இது இந்த பறவை இன்ன பெயர். இப்படி ஒட்டுமொத்த படைப்புகளுடைய பெயர்களையும் வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் எதை கற்றுக் கொடுத்தானோ அதை கற்றுக் கொடுத்தான். முழுமையா கற்றுக் கொடுத்தானா அல்ல அதை ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தானது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். ஆனா பெரும்பான்மையாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்ததாக இந்த வசனத்திலே وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அப்படிங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். குல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம். அப்படி கற்றுக் கொடுத்துட்டு சும்மா இப்ப நீங்க அப்படி மலக்களை பார்த்து சொல்றாங்க, இதெல்லாம் அப்படி சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, இதற்கு நான் கேட்பேன், இந்த மனிதரிடத்துல நான் கேட்க போகிறேன், கேட்டா பாருங்க எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, எல்லாவற்றையும் சொல்லுவார். அப்படியே கேட்க கேட்க எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவார். சும்மா அரலோகம் அலல் மலாயிகத்தி, அப்படி சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்னையெல்லாம் எதையெல்லாம் மனிதர்களுக்கு, மனித இனத்திற்கு, குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அந்த பொருட்களின் பெயர்களை எல்லாம் சுட்டி காட்டி மலக்குகளிடத்தை கேட்கிறான். இது என்ன தெரியாது, இது என்ன தெரியாது, இது என்ன தெரியாது. எங்களுக்கு ரப்பே நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தியிலே, அதாவது மனிதர்கள் குழப்பங்களை விளைவிப்பார்கள், ரத்தத்தை ஓட்டுவார்கள் என்கிற சொல்லுகிற அந்த விஷயத்திலே நீங்கள் உண்மையாளர்கள் என்று சொன்னால், இதோ நான் இப்ப உங்களிடத்துல கேட்கிறேன், இவைகளை எல்லாம் எனக்கு சொல்லித்தாருங்கள், இவைகளை எல்லாம் என்ன பேரு சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்காட்டி இதனுடைய பெயர் என்ன, இதன் தன்மை என்ன என்று அல்லாஹ் மலக்குகள் இடத்துல கேட்கிறான்.
அப்படி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப தூயவன், பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன், நீ எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தியோ அதை தவிர வேறு என்ன எங்களுக்கு தெரியும்? நீ என்னத்தை எதை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இன்னக்க அன்த அலீமுல் ஹக்கீம், நீ ரொம்ப நுட்பமானவன், நீ ரொம்ப நுட்பமாக இருக்கக்கூடியவன், நீ ரொம்ப நீதான் மிகச்சிறந்த அறிவாளி, நீதான் அறிவாளி, நீதான் அறிவாளியாக இருக்கிறாய், அறிந்தவனாக இருக்கிறாய், நுட்பம் நிறைந்தவனாக இருக்கிறாய். மனிதனை ஏன் படைக்கிற அப்படிங்கிற நுட்பம் உனக்கு தான் தெரியும். எங்களுக்கு மேலோட்டமா நீ சொன்ன விஷயத்தை பார்த்து நாங்க அப்படி ஒரு பதிலை சொன்னோமே தவிர, குழப்பம் எழுப்பார்கள், ரத்தங்களை ஓட்டுவார்கள் நாங்கள் சொன்னோமே தவிர, நுட்பமெல்லாம் அறிந்தவனாக நீ இருக்கிறாய். ஏன் படைக்க போகிற? அவன் இந்த பூமியில என்ன செய்ய போகிறான், அந்த பூமியில அவன் எதை செய்ய போகிறான் என்கின்ற விஷயங்கள் எல்லாம், அந்த நுட்பம் எல்லாம், அவனுடைய தன்மை என்ன, அவனுக்கு நீ கொடுக்க போவது என்ன என்கின்ற எல்லா செய்தியும் நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். என்றே நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே அப்படி பாடம் எடுக்கிற பொழுது சரணடைந்து போகிறார்கள். அதுவரை சொன்னாங்க பூமியில ரத்தம் ஓட்டு கொலை கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சரணடைந்து போனார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இப்போ பாலயா ஆதமு அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம் ஹாஉலாஇ பி அஸ்மாஇஹிம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, இது என்ன, இது வெப்பமா, இது என்ன, இது பொங்க மரம், இது என்ன, இது இன்ன புழு, இது என்ன, இது இன்ன பறவை. இது ஒவ்வொன்றையும் கேட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதை அப்படியே அல்லாஹ் சொல்றான், யா ஆதமு, ஆதமே, அம்பிஹும், இவர்களுக்கும் எனக்கும் நீ அறிவித்துக் கொடு. அம்பிஹும், அம்பிஹும் சொன்னா இந்த மலக்குகளுக்கு இது என்னன்னு சொல்லி கொடு, இது என்னன்னு, என்ன பெயர், பி அஸ்மாஇஹிம், இதனுடைய பெயர் என்ன என்பதை சொல்லிக் கொடு என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன உடனே அனுசராங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம், அப்படி எல்லாவற்றையும் அந்த மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய பெயரை, அதனுடைய தன்மையை, வேப்பமரம்னா கசப்பு என்கின்ற வரை, வேப்பமரம் என்றால் வேப்பமரத்தினுடைய தன்மை கசப்பு என்கின்ற வரை, பாகக்காய் என்றால் அதனுடைய தன்மை கசப்பு என்கின்ற வரை ஒவ்வொன்றினுடைய அந்த தன்மையையும் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அந்த நேரத்திலே சொல்லி அதை மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே அப்படி ஃபலம்மா அம்பஹும் பி அஸ்மாஇஹிம், அப்ப அல்லாஹ் சொல்றான், கால அலம் அகுல் லக்கும் இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நான் முன்னதாவே உங்களுக்கு சொல்லலையா? மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கறான், முன்னதாவே நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற, நீங்கள் பகிரங்கப்படுத்திருக்கிற, உங்களுக்கு மறைவாக இருக்கிற, வெளிப்படையாக இருக்கிற எல்லாவற்றையும், இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து மறைவான பகிரங்கமான அனைத்தையும் நான் தான் அறிந்தவன் என்பதை உங்களுக்கு நான் முன்னதாகவே சொல்லவில்லையா, தெரிவிக்கவில்லையா? இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் யார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மலக்குகளிடத்திலே ரப்பு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பேச வச்சு சொல்ல வச்சு மலக்குகளுக்கு ஒரு பாடம் எடுத்தான் என்பது இந்த வசனத்திலே பார்க்கிற செய்தி. நீங்க உள்ளத்துக்குள்ள, உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க ஒண்ணு மறைச்சு வச்சிருந்தாலும், நீங்க என்ன மறைச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள், இந்த ஆதமை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள், இப்பொழுது உங்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதை கூட நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி, ஒமாக்கும் தக்குத்துமூன், எதையெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அத்துணை விஷயங்களையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ரப்பு தன்னுடைய அந்த வல்லமையை இந்த இடத்திலே மலக்குமார்களுக்கு பாடம் எடுப்பதோடு அல்ல, மனிதர்களுக்கும் சேர்த்தே இங்கே பாடம் எடுத்திருக்கிறான். அவங்கதான் திருமறையில இந்த செய்தியை என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இது மனிதர்களுக்குமான பாடம், மலக்குகளுக்கு மட்டுமான பாடம் அல்ல, மனிதர்களுக்குமான பாடம். எல்லாவற்றையும் அறிந்தவன் ஒருவன், அவன் ரப்பு, உங்களை படைத்திருக்கிற ரப்பு, அவன் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் தான் இந்த உலகத்தை எப்படி இயக்க வேண்டும்,
என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும், யார் யாரிடத்திலிருந்து என்னென்ன எதை எடுக்க வேண்டும் என்கின்ற எல்லா விஷயத்தையும் நடத்தக்கூடியவன் அவனாகவே இருக்கிறான் என்பதை இந்த மனித சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு எடுத்த இந்த பாடத்தை திருமறையிலே வசனங்களாக சூரத்துல் பக்ராவுடைய 31, 32, 33 ஆகிய இந்த வசனங்களிலே அல்லாஹ் அமைத்து தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து அவனுக்கு முழுமையான அடிமையாக நாம் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.